ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுக்கான வார்த்தையை என் தேவன் உங்கள் அருகிலே வைத்து அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவர் ஆவலாய் இருக்கிறார். பலவிதமான துன்பங்களோடு இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் 20ஆம் வசனம், இந்த 2 வசனங்களையும் நாம் பார்க்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வேத வசனத்திலே நாம் வாசித்ததை நாம் கேட்டோம் அல்லவா? இந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி. ஆம், அன்றைய நாட்களிலும், அதாவது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு, அதன் பிறகு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவமாய் இருக்கிறது. அந்த வேளையிலே சீஷர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடியிருந்தார்களாம். ஏன் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே கூறப்பட்டு இருக்கிறது, அப்படியாக அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததின் நிமித்தமாக. எனக்கு அன்பான தெய்வச்சனமே, இப்பொழுதும் இதுவரைக்கும் இயேசு அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். 3.5 வருடங்கள் கிட்டத்தட்ட அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், ஊழியம் செய்தார்கள். எப்பொழுதும் அவர்கள் சீஷர்கள் மாத்திரம் தனியாய் இருந்தது இல்லவே இல்லை. எந்த நேரமாய் இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த சமயமா இருந்தாலும், ஏன் ஒரு முறை கூட படகிலே இரவு நேரத்திலே மறுக்கரைக்கு சென்று கொண்டிருக்கும் போது கூட பார்க்கும்போது இயேசு வந்து அவர்கள் நடுவிலே கடலிலே நடந்து வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தறிந்திருக்கிறோம். இப்பொழுதோ இயேசு இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர் மரித்து போய்விட்டார். இனிமேல் தாங்கள் என்ன செய்வதென்று சொல்லி தெரியாதபடி கலக்கத்தோடு இதுவரைக்கும் அனைவரும் இயேசுவையே நம்பிக்கொண்டிருந்தோம். இயேசு நமக்கு உணவு கொடுத்தார், நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்தார். அவருடைய ஊழிய பணியிலே நாம் தொடர்ந்து அவரோடு கூட பின்தொடர்ந்து நாம் நடந்து சென்றவர்களாய் இருந்தோம். இனிமேல் நாம் யாரை சார்ந்திருப்பது? இனிமேல் நாம் யாரை அண்டிக் கொண்டிருப்பது? யாரோடு கூட இருப்பது? யாரை நம்புவது என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய வீட்டிலே இருந்தால் தனக்கு பாதுகாப்பு இருக்குமோ இல்லையோ என்று சொல்லி ஒரு விதமான துக்கத்தோடு துன்பத்தை அனுபவிக்க கூடிய அந்த நிலையிலே பயந்தவர்களாக எல்லாரும் கூடி ஒரு இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே பார்க்கும்போது கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் எல்லாரும் மிகவும் பயந்து கதவுகள் எல்லாவற்றையும் பூட்டி கொண்டு ஒரு அறையிலே யாருக்கும் வெளியே தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக, அல்லது தாங்கள் யாருடைய கண்களிலும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பயந்த நிலையிலே யாராவது கேள்வி கேட்டார்கள் கூட நான் என்ன சொல்லுவது? இயேசு இயேசு என்று சொல்லி இயேசு பின்னாடியே சென்றாயே, பல வருடமாக உன்னை நான் பார்க்கவில்லையே, தனிமையாக இயேசுவோடு கூட தானே நடந்து சென்றாய். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அது நிமித்தமாக தங்களையும் பிடிப்பார்களோ என்று சொல்லி, தங்களையும் விசாரிப்பார்களோ என்று சொல்லி என்ன செய்வதென்று தெரியாதபடி, அப்படி என்றால் அடுத்த நேரம், அடுத்த சமயம், அடுத்த நொடி, அடுத்த நாள் எப்படி இருக்க போகிறதோ என்று சொல்லி கேள்விக்குறியோடு அது சந்தோஷமா இருக்குமா? இல்லை, இனிமேல் துக்கம்தான், இனிமேல் தனிமைதான், இனிமேல் தங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் நகைப்பார்கள் என்று சொல்லி மிகுந்த பயத்தோடு கதவுகள் பூட்டி கொண்டிருந்து சீஷர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, நான் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
ஒரு மனிதனை நம்பி இருந்தேன், அல்லது ஒரு நிறுவனத்திலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன், அல்லது இந்த வியாபாரத்தை நம்பி இருந்தேன். நன்றாக தான் ஓடிக்கொண்டிருந்தது, நன்றாக தான் என் குடும்பம் இருந்தது, என் பிள்ளைகளை நான் நம்பி இருந்தேன், என் பெற்றோரை நான் நம்பி இருந்தேன், அவர்கள் எனக்கு துணையாக இருப்பார்கள் என்று சொல்லி, அவர்கள் என்னை வழிநடத்தி கொண்டு சென்று விடுவார்கள் என்று சொல்லி நான் அவர்களை சார்ந்து வாழ்ந்து விட்டேன். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு இழப்பின் மத்தியிலே இருக்கிறீர்களா? அல்லது வருமானம் வந்த அந்த வேலையை இழந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் செய்து கொண்டிருந்த வியாபாரமோ தொழிலோ முடக்கப்பட்ட நிலைமையிலே இழப்புகளின் மேல் இழப்புகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வெளியே என்னால் தலை காட்ட முடியாதபடி நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி எனக்குள்ளாக ஒரு பெரிய பயம் இருக்கிறது. நான் மாத்திரம் அல்லாதபடி என் குடும்பமும் அப்படிதான் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, குடும்பத்திலே இருக்கிறவர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அடைப்பட்ட வாசலை போல எந்த கதவுகளையும் நான் திறக்க முடியாதபடி நான் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. அன்றைக்கு சீஷர்கள் அப்படிதான் இருந்தார்கள். அந்த நேரத்திலே கர்த்தர் நடுவே நின்று என்று சொல்லி, இப்பொழுதும் நீங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். எங்கே 2-3 பேராவது என் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ, இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இயேசுவை கைவிடாதபடி பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆனாலும் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, பயம் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள் அல்லவா? என் அருமையான தேவ ஜனமே, என் இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவே இருக்கிறார். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தனிமையானவர்கள் அல்லவே அல்ல. சூழ்நிலைகள், கலக்கங்கள், மனிதர்கள் சுற்றி இருக்கிற சம்பவங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கூறுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இன்றைய நாளிலும் உங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் தான், அவரை கொடுமைப்படுத்தினார்கள் தான், அவர் இப்பொழுது இல்லை என்று சொல்லி சூழ்நிலை இருக்கதான் செய்கிறது. நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, இயேசு உயிரோடு கூட தான் இருக்கிறாரா என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமாகிய உங்கள் அருகிலே, உங்கள் நடுவிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கோ தூரத்திலே இல்லை, உங்கள் நடுவிலே இருக்கிறார். நிற்பது மாத்திரம் அல்லாதபடி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கூறுகிறார். சமாதானத்தை தானே இழந்து காணப்படுகிறீர்கள். சமாதானமற்ற ஒரு நிலைமையிலே, இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, இருதயம் எல்லாம் கண்ணீரால் இருக்கிறது அல்லவா? பதைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? குழப்பத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா? எந்த பாதையில் செல்வது என்று சொல்லி, இனிமேல் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை தொடருவது என்று சொல்லி மறுபிறவி எடுப்பது போல ஒரு சூழ்நிலையிலே, கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே, அல்லது அடைத்து உள்ளே உட்கார்ந்து இந்த தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு சமாதானம். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை அந்த சமாதானம் ஆள கடவது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுவினுடைய நாமம் சமாதான பிரபுவாய் இருக்கிறது அல்லவா? சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரம் அல்லாதபடி, நாம் அடுத்த வசனம் 20ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளையும் விலாவையும் அன்றைக்கு சீஷர்களுக்கு காண்பித்தாராம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த கைகளினாலே நான் ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறேன், இந்த விழாவிலே ஈட்டினாலே என்னை குத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி சமாதானத்தை கொடுத்தே நான் அடைந்த பாடுகள் உங்களுக்காக, நான் அடைந்த துன்பங்கள் உங்களுக்காக, என்னுடைய சரீரத்திலே இப்படிப்பட்ட விதமான காயங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆனாலும் காயப்பட்ட நான்
உங்கள் நடுவிலே வந்து நின்று கொண்டிருக்கிறேன், உங்களை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு சீஷர்களுக்கு அவர் அப்படியாக தன்னுடைய காயங்களை அவர் தன்னுடைய கைகளை காண்பித்தார், தன்னுடைய விழாவை காண்பித்தார். காண்பித்தது மாத்திரம் அல்லாதபடி காண்பித்த பிறகு பார்க்கும்போது சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆமாம், எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் இப்பொழுதும் தன்னுடைய சரீரத்திலே அடைந்த காயங்களை உங்களுக்கு காண்பிக்கிறார். ஆம், நானும் காயப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய கரங்கள் ஆணிகளினாலே கடாவப்பட்டிருக்கிறது, அதிலே ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆம், சிலுவையிலே அப்படியாக நான் தொங்கப்பட்டு இருந்தேன். என்னுடைய விழாவிலிருந்து ஈட்டினால் குத்தினார்கள், ரத்தம் வடிந்தது. மிகுந்த வேதனை தான், மிகுந்த துன்பம் தான். என்னுடைய சரீரத்தினுடைய முழு நாடி நரம்புகள் எல்லாம் வேதனை அடைந்ததுதான். ஆனாலும் இப்பொழுதும் தேவ வார்த்தையை கேட்கிற அல்லது கலங்கின இருதயத்தோடு இருக்கிற உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் காயப்பட்ட எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோடு வந்து நின்று உங்களுக்கு சமாதானத்தை கூறுகிறார். ஆம், இந்த காயங்கள் யாருக்காக? உங்களுக்காக தான். ஆம், அதை கண்டு அன்றைக்கு கர்த்தரை கண்ட பிறகு சீஷர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அதே துக்கத்திலே இருக்கவில்லை. இனிமேல் எப்படி இருப்பது என்று சொல்லி அதன் பிறகு பயப்படவே இல்லை, கலங்கவே இல்லை, துக்கப்படவே இல்லை. அவர்கள் அப்படியே அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளாகவே நாம் இருந்து விடுவோம் என்று சொல்லி நினைக்கவே இல்லை. அவர்களுக்குள்ளாக சந்தோஷம் வந்தது. இப்பொழுதும் நீங்களும் என் தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்திலே வந்த பிறகு இனிமேலும் துக்கப்பட்டு இனிமேலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதபடி கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்படுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி வேதவசனம் கூறப்பட்டு இருக்கிறது அல்லவா? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷத்தை உங்களுடைய முகத்திலே காண்பீங்கள். சந்தோஷப்பட்டு வார்த்தையினாலே அதை கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் போது உங்களுடைய கலக்கங்கள் எல்லாம் போகக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லமை உள்ளவர். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் கொடுக்க என் தேவன் வல்லமை உடையவராய் இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஆம் கர்த்தாவே, கலங்கின இருதயத்தோடு பயந்து கொண்டிருந்த இவர்களுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சமாதானத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு என் நடுவில் இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இவர்கள் வருகிற நாட்களிலே வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால் நீர் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இவர்களுடைய இருதயத்திற்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்து அப்பா, இப்பொழுதே நீர் காயப்பட்ட அந்த கரங்களினாலே நீர் இவர்களை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை சந்தோஷமடைய வைக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. இப்பொழுதே ஆண்டவரே, இவருடைய சரீரத்திலே இருக்கிற துக்கங்கள், இவர்களுடைய பலவீனங்கள், இவர்களுடைய குடும்பத்தை குறித்த காரியங்கள் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளை குறித்த சிந்தனைகள், எதிர்காலத்தை குறித்த செயல்கள், வியாபாரத்தை குறித்த காரியங்கள், வேலை ஸ்தலத்தை குறித்த ஆண்டவரே அப்பா, எதை குறித்து கலக்கமாய் இருந்தார்களோ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மெய்யான சமாதானமும் மெய்யான சந்தோஷமும் இவர்களுக்கு வேண்டியவைகளை நிறைவாய் கொடுப்பதற்காக மக்கு நன்றி நன்றி நன்றி. இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக நீர் எடுத்து போட்ட தயவிற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன், எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். அப்பிரயோஜனமான நான் உடைய கடமை மாத்திரம் செய்கிறேன். இயேசுவே மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துறேன். இந்த நாளிலே கூட நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை குறித்து துக்கத்தோடு இருக்கிறீர்களா, பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா?
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்கிற தொழிலிலே, வேலையிலே, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் சரீரத்தை குறித்த எல்லா விதமான கவலையிலும் கர்த்தர் மாற்றி போட்டு உங்களுக்கு இன்றைக்கு அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதனாலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை தேசத்திற்காக நாங்கள் இணைந்து ஜூம் ஆப்பின் மூலமாக ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் இந்த ஜெபத்திலே பங்கு பெற விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த லிங்கை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து நிச்சயமாக தேசத்திற்காக ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். God bless you.